எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் கண்டிப்பாக சொதப்பிடும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி நாங்கள் அதை பிரேக் பண்ணுறது மாதிரி பிளானையே பண்ணாமல் போன ஒரு இடம் தான் நம்ம கோத்தகிரி அரவேணுவில் இருக்க ஓடே ரெஸ்டாரண்ட். அழகழகாக அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அங்கே இருக்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சடனாக அரவேணு போர்டை பார்த்தோன்னே தோணுச்சு. லொக்கேஷன் போட்டு பார்த்தோம், ரொம்ப பக்கத்தில் இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போனோம். பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டு. கரெக்டாக நாங்கள் போகிற டைமாக பார்த்து நல்ல மலை சாரலோட அழகாக குளுன்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி கேட்டோம். பட் சிக்கன் பிரியாணி தீந்துட்ட காரணத்தினால மஷ்ரூம் பிரியாணி வித் வந்துட்டு 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் 65 அது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கறி லீவ்ஸு சாட் மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சொல்லணும், ரொம்ப ரொம்ப எம்மையாக இருந்தது. ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான், அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த சிக்கன் 65 வந்து அல்டிமேட் டாப் நாச். வாயில் வச்சோடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வயிற்றுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, எனக்காக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சொல்கிறியா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சீரியஸாக மஷ்ரூம் பிரியாணியை விட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் 100/100 கொடுப்பேன். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மையாக இருந்துச்சு. ரைஸில் அந்த சிக்கனோட குவான்டிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரிச்சாக அவ்வளோ டேஸ்டியாக எம்மையாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு அவங்க கொடுத்த சாஸுமே அதிக குவான்டிட்டியாக தான் இருந்துச்சு. என்னடா லொக்கேஷனு செட்டப் எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சி தான் போனோம். பட் வந்துட்டு அங்கே அப்படியே ஆப்போசிட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. முக்கியமாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், எந்த ஒரு வண்டி சத்தம் ஒரு நாய்ஸ் இல்லாமல் நீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓடி போகலாம். முக்கியமாக நான் வந்ததுக்கு காரணமே இந்த மீன் குட்டிங்க தான். குட்டி குட்டியாக இருக்கணும் பார்த்தா எல்லாம் படா சைஸில் இருந்துச்சு. க்யூட்டாக இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு பின்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைசன் நின்றுட்டு இருந்துச்சு. அதை மேய்ச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார். சும்மா ஃபன்னாக சொன்னேன். ஒர்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி விடாமல் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபேமிலியோட வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி ஒரு அழகான பொல்யூஷன் ஃப்ரீ பிளேசஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.